Hi friends, welcome to Surya Square. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஞ்சியோட பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ யூசஸ் இருக்குது. சாதாரண சளி தலைவலியிலேருந்து உடம்பு வலி எதுனாலும் ஒரு டீ போட்டு குடிச்சிங்கன்னாலே அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஈவன் எல்லார் வீடுகள்லேயுமே சும்மா நார்மலாகவே இஞ்சி டீ குடிக்கிற வழக்கமும் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் இஞ்சியோட யூசஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அப்பேற்பட்ட இஞ்சியை நம்ம எப்படி கெடாமல் ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இஞ்சியை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி விட்டுட்டு இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுறலாங்க. இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இப்படியே தண்ணியில் ஊற வச்சிடலாம். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் ஃபுல்லாக அந்த மண் அழுக்கு எல்லாமே வந்துடும். பார்த்திங்கன்னா இதை எடுத்துட்டு நம்ம தனியாக வச்சுட்டு இந்த தண்ணியை மாற்றிக்கணும். தண்ணியை மாற்றிட்டு திரும்பவும் நல்ல தண்ணியில் நம்ம இஞ்சியை திருப்பி கழுவணும். இன்னொரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே உடச்சி விட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேல் தோலில் இருக்கிற கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாமல் பார்த்து அந்த மண்ணெல்லாம் சுத்தமாக எடுத்துடணும். நான் தோல் சீவிட்டு எப்படி வைக்கிறது, தோல் சீவாமல் எப்படி வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்டான இடத்துல உடச்சது இல்லாமல் அந்த எட்ஜஸில் அது முளைச்சி வரக்கூடிய அந்த எட்ஜஸ்லாம் அதை சீவிடணும். நம்ம அங்கே தான் ரோட் நம்மளுக்கு வளரும் இல்லைங்களா, திரும்பவும் வளரும். இல்லைன்னா அந்த இடத்துல தான் மெயினாக அழுகிடும் அது. ஸோ அது அழுகாமல் பார்க்கணுன்னா நம்ம இந்த எட்ஜஸ் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் நம்ம சுத்தமாகவே கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி சீவி விட்டுறணும். அது மாதிரி எல்லா இதுலேயுமே அந்த மாதிரி பண்ணிடணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் ஃபுல்லாக தோலை சீவிக்க போகிறேன். தோல் சீவிட்டு இதை நம்ம எப்படி கண்டெய்னரில் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நீங்கள் தோல் சீவி வச்சிங்கனாலும் ஒரு 1 வீக் ஒரு 15 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃபார் டீ போடுறதுக்குனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது மருந்துக்கோ இல்லை வெயிட் லாஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரிங்க்கில் போடுறதுனாலும் சரி, டக்குன்னு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் தான் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். எல்லாத்துலேயுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணியிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் காத்தார அப்படியே உணர விட்டுருங்க. ஃபேன் காற்றுல வச்சா கூட அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிடணும். ஈரம் இல்லாமல் இருக்கணும் நம்மளுக்கு. தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு காட்டன் துணியில் போட்டு அதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்புறம் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா ஆறிடும் இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஒரு ஒயிட் துணி எடுத்துக்கோங்க. ஒரு வேஷ்டி துணியாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல சுத்தமான காட்டன் துணியாக இருந்துச்சுனாலும் ஓகே தான். அதுக்குள்ளே வச்சுட்டு இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா இது 1 மாதத்துக்கு மேலேயுமே உங்களுக்கு வரும். கெட்டு போகவே போகாது. நீங்கள் இடையில எடுக்கும்போது நீங்கள் பார்த்துக்கணும். ஃப்ரிட்ஜில் அந்த துணி எந்தளவுக்கு அந்த தண்ணி ஈரம் இல்லாமல் இருக்கணும். இன்கேஸ் இந்த துணி ரொம்பவே ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு கிளாத் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டு இது மாதிரி கவர் பண்ணி வைக்கிறதுனா வைக்கலாம். பட் எல்லோரும் டிஷ்யூ பேப்பர் அஃபோர்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ கிளாத்துங்கும்போது நம்மளுக்கு வீட்டில் காட்டன் கிளாத் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாக எமர்ஜென்சிக்கு வேணுங்கும்போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 வீக் 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிடணும். ஆனால் இந்த இதை 1 மாதம் வரைக்கும் நீங்கள் அழுகி போகாமல் பத்திரமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையுமே போய் ஆண்டி இஞ்சி இருக்கா அப்படின்னு கேட்கவே தேவையில்லை. சரி, இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
இது நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.